நம்ம இந்த வீடியோவில் கோவக்காய் வறுவல் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் போட்டு கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச உடனே இந்த வெங்காயம் கட் பண்ணி வச்ச வெங்காயம் தக்காளியை போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டே இருங்க. வதக்கிட்டு கோவக்காய் தேவையான அளவு கட் பண்ணி வச்சுக்கோங்க. போட்டு கோவக்காவையும் நல்லா போட்டு வதக்கிக்குங்க. அது தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் செவக்கிற அளவுக்கு நல்லா போட்டு கலரி விட்டுட்டே இருங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டு இந்த கோவக்காய் கொஞ்சம் ஒரு பாதி மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு நல்லா வேக விடுங்க. வேகட்டும், தண்ணி சுண்டட்டும், காயும் நல்லா வேகட்டும். தட்டு போட்டு மூடி விடுங்க. நல்லா வேகட்டும். வெந்த உடனே கொத்தமல்லி இதழ்களை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், ஒரு டேஸ்டியான கோவக்காய் வறுவல் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ.